செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். மண்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா, டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் மண்டே வீக்லி எக்ஸ்பைரி மிட் கேப் நிஃப்டியில் 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓய் டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ மண்டே மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே நம்ம எப்படி நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணோம், ஸோ எப்படி ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்றது சின்னதாக ஒரு கிளிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மண்டேக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை நம்ம இயர்லி மார்னிங் 6 o'clock கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுறோம். ஸோ இண்டிசஸ் ரிலேட்டட்னா இண்டிசஸோட ரேஞ்சஸ், ஓஐ டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ப்ரீமியம் குரூப்பில் இஓடியில் எப்படி இண்டிசஸை அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி இஓடியில் அனலைஸ் பண்ணி ஸ்ட்ரைக்ஸை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நம்ம எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ அது இல்லாமல் நம்மளோட வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, 0 to 0 நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மற்றும் மிட் கேப். ஸோ இந்த 4 எக்ஸ்பைரிக்கு உண்டான 0 to 0 நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங் அண்ட் டார்கெட் அண்ட் மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட அந்த 0 to ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸையும் நம்மளோட ட்ரேடிங் டே எவ்ரி ட்ரேடிங் டே செக்ஷன் இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இந்த ரேஞ்சஸ் உள்ள ஸ்ட்ரைக்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி, ஸோ இதில் நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளுக்கு எங்கெங்கே கிடைக்கிது அப்படின்றத தான் நம்ம ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. நம்ம இஓடியில் இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த ப்ரிடிக்ஷன்ஸை தான் நம்ம இயர்லி மார்னிங்கே நம்ம கொடுக்குறோம். ஸோ ரெகுலராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ஸ்ட்ரைக்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், அதோட 0 to 0 ப்ரிடிக்ஷன்ஸ் அந்த 4 நாளும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுக்கும்போது கால், புட் ரெண்டுத்துலையுமே நம்ம ப்ரிடிக்ஷன்ஸை கொடுத்துட்றோம் இல்லையா. ஸோ டைரக்ஷனல் வியூ, நம்ம இன்றைக்கி மூமெண்ட் காலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா இல்லை புட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமா அப்படின்ற டைரக்ஷனல் வியூ. அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுக்குற டார்கெட் 4 டார்கெட்டு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அந்த 4 டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் போகும் அப்படின்றதையும் நம்ம 9:10 9:15 நம்மளோட டைரக்ஷனல் வியூன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் டார்கெட் அதாவது 271 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. கால் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட் T1 226 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நிஃப்டிக்கும் நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்றதை கொடுத்துருந்தோம். ஸோ எப்போயும் நம்ம ஸ்ட்ரைக்ஸோட மூமெண்ட் நம்ம எப்படி போயிருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்மளோட இதுலேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ரேஞ்ச் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துருந்தோம். ப்ரீமியம் குரூப்பில் நம்ம அது டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது, ஸோ செல்லிங் சைடில் பாருங்கள் அப்படின்றத நம்ம முன்னாடியே கொடுத்துருந்தோம். நம்ம மெசேஜாகவும் அப்டேட் பண்ணியிருந்தோம், சார்ட் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் வாய்ஸோட அப்டேஷனும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அந்த இதை நம்ம குரூப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுறதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம எப்பயும் ஸ்ட்ரைக் பார்ப்போம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இண்டிசஸ் சின்னதாக பார்த்துட்டு எப்படி அனலைஸ் பண்ண அப்படின்றத சின்னதாக சொல்லிவிட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கில் மட்டும் நம்ம மூவ்மெண்ட்டை எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். மண்டேக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸோ மேக்ஸிமம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் கொஞ்சம்
கிளியரான ஐடியாஸே கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டே நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளோட நிஃப்டியில் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாங்க. அதே டைம் இங்கே பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ண முடியல, அப்பர் பிரேக் ஈவன் லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த ஹையை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் நம்ம அப்பர் சைடில் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னு. ஸோ நிஃப்டியில் வந்து நம்ம காலையிலேருந்தே கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு ரேஞ்ச் மூவ்மெண்ட் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மூவ்மெண்ட் இருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டியில் நம்மளுக்கு இந்த செல்லிங் ப்ரெஷரை நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அதையும் கொடுத்துருந்தோம். நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ரேஞ்சில் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த செல்லிங் ப்ரெஷரோட ரேஞ்சில் இங்கே வந்து லோ இங்கே பிரேக் பண்ணிட்டாங்க. பட் நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தாங்க. நம்ம ஒரு 12 o'clock நியர் தான் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ டவுன் சைடில் பாருங்கள் அப்படின்றதையும் சார்ட்டும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். நம்மளுக்கு பிரேக் ஆனது எக்ஸாக்டாக வந்து ஒரு 12:15க்கு பிரேக் ஆகிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி இதில் செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனால அதற்கு முன்னாடியே 11 மணிக்கெல்லாமே 11:05 பிரேக் டவுன் ஆகி கீழே வந்தது. நம்மளோட சப்போர்ட் லெவலுக்கு கொஞ்சம் மேலேயே அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், இந்த லோ பிரேக் பண்ணி வந்ததுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போயிருந்தாங்க. தென் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லோ பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு நிஃப்டிலையும் மூவ்மெண்ட் கிளியராக இருந்துச்சு. ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிரேக்கான இந்த ரேஞ்சு தான் இந்த 2 கேண்டில்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் லெவலில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ ஃப்ளாட்டான ஒரு மூவ்மெண்ட், ஒரு ½ an hourக்கு மேலே ஒரு ஃப்ளாட்டான மூவ் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் ஸ்டாக் நிஃப்டிலையும் இருக்குது. ஸோ அதர் தேன் தட் செக்டார்ஸும் நம்மளுக்கு நிஃப்டி 50ல் இருக்குது இல்லையா. ஸோ அதோட பாசிட்டிவ் மூவ்மெண்ட் எல்லாம் சேர்த்து தான் நம்மளுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு அப்சைட் ரேலி போயிருந்தாங்க. இங்கே வந்து ஒரு சின்ன அப்சைட் மூவ்மெண்ட் தான் போயிருந்தாங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு நம்மளோட சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல இப்போ ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இங்கே நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரே ஒரு நிமிஷம், இங்கே நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலும் இருக்குது. அதே சமயம் இங்கே இருந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண முடியாமல் ஸோ இந்த இடத்துல இங்கே ஃப்ளாட் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே டவுன் சைட் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா நிஃப்டி பேங்க்கில் நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்னிங்லேருந்தே இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸில் இங்கே ரிஜெக்ட் ஆனதுக்கு இமீடியட்டாக நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கிடச்சிருச்சு. பட் இந்த இடத்துல ஒரு ஃப்ளாட்டான மூவ்மெண்ட் அகைன் இங்கே நம்மளோட சப்போர்ட்டில் திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் போகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல அகைன் ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 2:55 அதாவது 3 மணிக்கிட்ட நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு செல் ஆஃப் நடந்துச்சு இல்லையா. ஸோ அதுதான் இந்த மூவ்மெண்ட். ஸோ இப்படி ஈவனாக நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு இண்டிசஸில் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா அதர் இண்டிசஸையும் நம்ம வச்சு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மூவ்மெண்ட்டை ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி டபுள் சார்ட் போட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது ஈஸியாக விஷுவல் ஆகும். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ரைக் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் நம்ம காலுக்கு கொடுத்துருந்தது 53,500 கால், அதே மாதிரி புட்டுக்கு 52,200. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் சொல்கிறது சின்ன மூவ்மெண்ட் இருக்க சைடில் மூவ்மெண்ட் போகும் அப்படின்னு. அதே மாதிரி இதில் T2 இதில் T1 இதுதான் டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு மேக்ஸி டார்கெட்டுன்றது மேக்ஸி லெவல் ரேஞ்சஸ், ஸோ நம்மளுக்கு அது வரல. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு T1லேயே நம்மளுக்கு இங்கே ரிஜெக்ட் ஆகுது. அதை டச் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கேண்டில் கேட க்ளோஸ் வைக்கலை. ஒய் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பையிங்கில் நம்மளுக்கு ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. புட்டு நம்மளோட பையிங் ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே போக முடியாமல் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுது. நம்ம எப்பயுமே சொல்லுவோம் நம்மளோட டார்கெட்டை நோக்கி போகுது அப்படின்னா நம்மளோட ஆப்போசிட் லெவல் வந்து பையிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது, பையிங்கை பிரேக் டவுன் பண்ணி கீழே வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இல்லை மேலேருந்து ஒரு ஃப்ளோ டவுன் சைடு வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம ஹோல்ட் பண்ணலாம். நம்மளோட பையிங் ரேஞ்சில் ஸ்ட்ரகிள் ஆகும்போது எப்பயுமே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுறது ஆல்வேஸ் பெட்டர்ன்றதை நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நம்ம லைவ்லேயும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே காலில் வந்து நம்மளுக்கு இங்கே ரிஜெக்ட் ஆகிற இந்த இடம் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே நம்மளோட பையிங்கை வந்து ரிஜெக்ட் ஆகும்போது ஃபஸ்ட் டார்கெட்லேருந்து வந்து ரிஜெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே நம்மளோட பையிங்கில் பிரேக்கப்பும் ஆகி மேலே போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்திருந்தது டார்கெட் 1. ஸோ டார்கெட் 1 பிரேக் பண்ணிவிட்டு அகைன் இந்த ரேஞ்சில் ஸ்ட்ரகிள் ஆகும்போதே சொல்லியிருந்தேன், புட்டில் வந்து ஒரு டவுன் சைடு வருது அப்படின்னா காலில் ஒரு சின்ன மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அது வந்து நம்மளோட பையிங்கில் சப்போர்ட் எடுக்கும்போது அகைன் நம்மளுக்கு புட் சைடில் ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இங்கே நம்மளுக்கு நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து இங்கே ரீச் பண்ணிவிட்டு அங்கே 3 மணிக்கு நடந்த செல்லிங் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் 2 மணிக்கெல்லாம் நடந்துருந்துச்சு இயர்லியராகவே. ஸோ அந்த மூவ்மெண்ட் தான் அகைன் நம்மளுக்கு நம்மளோட பையிங் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு டார்கெட் 4 வரைக்கும் போயிருந்தாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டைமும் நம்ம 180லேருந்து 170 ரேஞ்சில் பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் 2 இந்த கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இந்த லெவலில் எடுத்துக்கும் 256 ரூபா, நியர்லி ஒரு 150 to 100 நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இங்கே செகண்ட் டைம் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கும் போது, ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் டைம் இங்கே பையிங்கில் சப்போர்ட் எடுக்கிறாங்களா, ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைக்கு பாருங்கள் நம்மளோட பையிங் நியர் வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆகிறாங்க. ஸோ இதுதான் நம்ம எப்பயுமே பார்க்க சொல்கிறது. ஸோ இங்கேயும் அந்த ரிஜெக்ஷன் ப்ராப்பராக நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல சைடு மூவ்மெண்ட் போயிருந்துச்சு டார்கெட் 4 வரைக்கும். ஸோ இங்கே பை பண்ணியிருந்தோன்னா நியர்லி ஒரு 200 150 அந்த ரேஞ்சில் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு மூவ்மெண்ட் சின்ன சைடு மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் நல்லா போயிருந்துச்சு. நம்ம இன்றைக்கி வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை கம்பைன் பண்ணி எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், நான் சொன்னதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நம்மளோட குரூப் மெம்பர்ஸாக இருந்தால் குரூப்பில் நம்மளுக்கு சொல்லுங்கள், நான் அதை கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது அப்படி இல்லை நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எனக்கு மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் திருத்திக்கிறேன், இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் அதுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே, வாங்க மண்டேக்கு உண்டான லெவல்ஸை பார்த்துருவோம். நிஃப்டி 50க்கு மண்டேக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 24,184 ஹையிலேருந்து 23,837 லோ. இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி 50 மண்டே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 24,076 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 24,184 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 24,146. ஸோ வரக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் எங்கே இருக்குது அப்படின்னா 24,146. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மண்டே இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 24,146லேருந்து 24,184 அப்படின்றது இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 24,270. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மண்டே நம்ம நிஃப்டியில் மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 24,357. நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 23,944 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்கன்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 23,837 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் அப்படின்னா 23,874. மேலே சொன்ன மாதிரி வரக்கூடிய டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் எங்கே இருக்கும் அப்படின்னா 23,874. இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மண்டே நம்மளுக்கு இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். 23,874லேருந்து 23,837 அப்படின்றது. இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 23,750. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் லோவாக நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 23,663. ஒரு பாசிட்டிவாக அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, அதாவது 24,076லேருந்து 24,184. அப்பர் சைடு பிரேக் ஈவன்லேருந்து அப்பர் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 24,076 அப்படின்ற இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை கிளியராக எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 24,184 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின்
பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 24,076ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மண்டே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 23,944லேருந்து 23,837ன்ற நம்மளோட டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இமீடியட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 23,944 அப்படின்ற இந்த லெவல் அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி டவுன் சைடில் ஒரு நல்ல ரேலி வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 23,944ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி நம்ம மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 23,837ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக மண்டே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,076ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 23,944ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க நிஃப்டியோட ஓயை பார்த்துருவோம். நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,000 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. சப்போர்ட் லெவலாகவும் பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி 24,050 ஒரு நல்ல டை ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 24,200, 300, ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 24,500. சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 23,900, 23,800, ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 23,500. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓயை பார்த்தாலும் நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் லெவலில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவே பில்ட் ஆகிருக்காங்க ரேஞ்சுக்குள்ளே. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, பட் அவுட்டரில் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கிறாங்கன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டியில் இருக்கும். ஸோ ஓயை சேஞ்ச் இன் ஓயை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி தான் ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஓவராலாக நம்ம மண்டே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓயை எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு மண்டேயோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 52,720 ஹையிலேருந்து லோ 51,964. இந்த ரேஞ்சுக்குள்ளே மண்டே பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரை நம்ம பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 52,486ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 52,720 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், மைனர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னா 52,639 வரக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மண்டே இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 52,639லேருந்து 52,720 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 52,909. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மண்டே நம்ம மேக்ஸிமம் ஹையாக பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 53,098. ஒரு செல்லிங் ப்ரெஷரை மண்டே பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 52,197ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 51,964. இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் அப்படின்னா 52,045. ஸோ மேலே சொன்ன மாதிரி இந்த லெவலை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க.
52,045லேருந்து 51,964 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 51,775. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 51,586. ஒரு அப்பில் பாசிட்டிவாக ஒரு சின்ன அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 52,486லேருந்து 52,720ன்ற நம்ம அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து அப்பர் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ட் ஆகி இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 52,486ன்ற இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது அப்போ நம்மளுக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் ஆஃப் அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 52,720ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 52,486ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க மண்டே 52,197லேருந்து 51,964ன்ற நம்மளோட டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்து இமீடியட்டாக ஒரு அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 52,197ன்ற இந்த லெவல் அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 52,197ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 51,964ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக மண்டே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 52,486ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 52,197ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட ஓயை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 52,300ல். 52,300ல் நல்ல ஒரு ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. 400, 200, 100 ஒரு நல்ல ஃபைட்டிங் லெவலாக இருக்குது. அதே மாதிரி 52,500. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் 53,000, 53,500. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 52,000, 51,500, 51,000. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணியே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தன் ஆஃப் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு லெவல் தான் ஹைலைட்டாக இருக்காங்க. அதே மாதிரி அவுட்டரில் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடில் நம்மளுக்கு புட் சைடில் அதாவது டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க மாதிரி அவுட்டர்லேயும் வீக்காக தான் இங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர்லேயும் ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு பில்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் வந்திருக்கு 2 லெவலில். ஸோ பேங்க் நிஃப்டி இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே புட் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறதும் நம்மளுக்கு இங்கே கிளியராக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு கால் சைடில் வெள்ளிக்கிழமை நல்லா டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல நெகட்டிவ் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கு ஃப்ரைடே. ஸோ இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்ம மண்டே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டிலையும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம லைவில் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணுற ஓஏ டேட்டாஸ் எல்லாமே இஓடியில் உள்ள ஓஏ டேட்டாஸ் லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸ் தான் நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அப்டேட்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கணும், எந்த சைடில் பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படின்ற இந்த ஓஏ டேட்டா அனலைஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
ஸோ வாங்க மண்டே எக்ஸ்பைரிக்கு உண்டான மிட் கேப் நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துருவோம். மிட் கேப்க்கு மண்டேயோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 12,339 ஹைலேருந்து 12,162 லோ. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மிட் கேப் நிஃப்டி மண்டே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். மிட் கேப்பில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 12,284 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 12,339 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ், அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அப்சைடு வரக்கூடிய மூமெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் எங்கே இருக்கும் அப்படின்னா 12,320. ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. மண்டே நம்மளுக்கு இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 12,320லேருந்து 12,339 அப்படின்றது. இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி போகக்கூடிய அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 12,383. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா மண்டே நம்ம மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 12,424. ஒரு செல்லிங் ப்ரெஷரை நம்ம மிட் கேப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 12,217 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 12,162 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் லெவல் அப்படின்னா 12,181. ஸோ மேலே சொன்ன மாதிரி வரக்கூடிய டவுன் சைட் மூமெண்ட்டை இந்த லெவலில் ஸ்லோ ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 12,181லேருந்து 12,162 அப்படின்றது மண்டே நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி டவுன் சைடில் ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 12,118. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மண்டே நம்ம மேக்ஸிமம் லோவாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 12,073. ஸோ ஒரு பாசிட்டிவாக அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க, கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. 12,284லேருந்து 12,339 அப்படின்ற நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து அப்பர் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இமீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 12,284 அப்படின்ற இந்த லெவல் அப்போதைக்கு ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு கிளியரான அப்சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 12,339 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 12,284 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூமெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கேப் டவுனில் ஒரு நெகட்டிவாக ஒரு டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க 12,217லேருந்து 12,162 அப்படின்ற நம்மளோட டவுன் சைட் பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இமீடியட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 12,217 இந்த லெவல் அப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆனாங்கன்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு கிளியராக ஒரு அப்சைட் மூமெண்ட் வேணும் அப்படின்னா 12,217 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 12,162 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஸோ ஓவராலாக மண்டே மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 12,284 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 12,217 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மிட் கேப்போட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ மிட் கேப்புக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 12,250 க்ளோஸ் ஆகிருக்காங்க. 12,250 ஒரு நல்ல டை ஆஃப் ஆர் போயிட்டுருக்கு. அதே மாதிரி 275 225 ஒரு நல்ல ஃபைட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா 12,300 12,400 ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் 12,500. அதேமாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 12,200 12,150. ஸோ ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 12,000. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸ்ட்ரென்த்தன் ஆஃப் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு அப் ஆர் டவுன் ரெண்டு சைட்லேயுமே வந்து ஒரு லெவல் தான் ஹைலைட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி அவுட்டர்லேயும் ரெண்டு லெவல் வீக்காக தான் இருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஒரு ரேஞ்ச் பவுண்டில் அதாவது ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்க மாதிரி தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஏன்னா எந்த சைடும் புஷ் பண்ணுறதுக்கு நியராக ஓஐ பில்ட் ஆகி இல்லை. ஸோ ஒயிட்டரில் தான் இருக்காங்க. ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. நம்மளுக்கு இங்கே புட் சைடில் ஓஐ வைண்ட் அப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக இருக்குது. ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மண்டே நம்ம கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இண்டிவிஜுவலாக நம்ம இண்டிசஸ் அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 24,000 24,500. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. பிரேக் பார்த்தோம்னா டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரேக்கில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட ஹையை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்காங்க. மண்டே நம்மளுக்கு டவுன் சைடில் பிரேக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே க்ளோஸ் ஆகிருக்கிறதும் 24,000 நம்மளுக்கு சப்போர்ட் லெவலாக மினிமம் சப்போர்ட் லெவலாக வந்திருக்கிறது 24,000. ஸோ இந்த லெவலுக்கு கீழே ஒரு நெகட்டிவ் ஓப்பன் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக வந்து ஒரு பையிங் ப்ரெஷரை மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,000 அப்படின்ற இந்த லெவலை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்திருக்கிற ரேஞ்ச் 52,000 53,000 ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்சாக வந்திருக்கு. ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. அப்படி பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு நல்ல பிரேக் போகிறதுக்கான பாசிபிள் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையோட லோவை பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு மண்டே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைடு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ 52,300 க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ 52,300ன்றது மிட் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ சப்போர்ட்டுக்கு நியர். ஸோ ஒரு சின்ன நெகட்டிவ் ஆனாலும் நம்மளோட இந்த சப்போர்ட் லெவலில் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். ஸோ இதற்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன் செகண்ட் இந்த பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா ஃபர்தராக ஒரு பையிங் ப்ரெஷரில் அப்சைட் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ மிட் கேப்பை பார்த்துருவோம். ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம ஃபின் நிஃப்டியும் சேர்த்து பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 23,400 24,000 ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு வந்திருக்கு. பிரேக் பார்த்தோம்னா டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த பிரேக்கில் ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையோட லோ பிரேக் பண்ணி தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ மண்டே நம்மளுக்கு ஒரு டவுன் சைடு பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் 23,400 அப்படின்றது நம்மளோட இந்த சப்போர்ட் லெவல் ரேஞ்சோட சப்போர்ட் லெவல். ஸோ மேலே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் நெகட்டிவாக ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி கீழே தான் ஓப்பன் ஆவாங்க. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் இந்த ரேஞ்சுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் அதை ஒன்ஸ் பிரேக் பண்ணி இந்த 23,400க்கு மேலே அகைன் வந்து சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மிட் கேப்புக்கு பார்த்தோம் அப்படின்னா 12,200 12,500 ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வந்திருக்கு. ஸோ பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ வியாழக்கிழமையோட ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் அதே ரேஞ்சில் தான் வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க.
மண்டே நம்மளுக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் அப்சைடு பிரேக் பாசிபிள், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் நம்மளுக்கு மிட் கேப்பில் வந்திருக்கு. ஸோ க்ளோஸ் ஆகிருக்கிறதும் 12,250. ஸோ நியரர் டு சப்போர்ட் 12,200ன்றதை மிட் கேப்பில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நம்மளோட இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் வந்திருக்க சப்போர்ட் லெவலில் நம்ம கிளியராக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரை அண்ட் பையிங் ப்ரெஷரை நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்கும். ஸோ மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 12,200 வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,400ன்ற இந்த லெவலை வாட்ச் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் 52,000 இந்த லெவலில் வாட்ச் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில் 24,000. ஸோ மிட் கேப்பில் மண்டே வீக்லி எக்ஸ்பைரி இல்லையா? ஸோ 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 12,175லேருந்து 12,325ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நம்மளுக்கு ஒரு பையிங் கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாளைக்கு மண்டே நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி மிட் கேப்புக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், வீக்லி எக்ஸ்பைரி மிட் கேப்பில் 0 to 0 நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஒய் டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். அதை நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் என்னோட டைரக்ஷனல் வியூ, அந்த ஸ்ட்ரைக்கில் மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி இஓடியில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதே மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Chomsky signing off.